சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே சாலையில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடும் கழிவுநீரால் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதால் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. பூவிருந்தவல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே நசரத்பேட்டை அருகே மேப்பூர் பிரதான சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்துள்ளனர். கால்வாய்கள் நிரம்பி சாலையில் கழிவுநீர் வெளியேறியதால் குளம் போல் தேங்கி காணப்படுவதால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தனியார் வணிக நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளில் இருந்து கழிவுநீர் இணைப்பை கால்வாயில் இணைத்துள்ளதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கழிவுநீர் ஓடுவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்கூல் பஸ் போறாங்க, காலேஜ் பஸ் போறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லாருமே தண்ணி அடிச்சுட்டு போறாங்க. இதனால நிறைய தொற்று உற்பத்தி ஆகுது. டெங்கு, மலேரியா போன்ற எல்லா காய்ச்சலும் அங்கே வருது. நாங்களும் எவ்வளோ அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி பார்த்தா யாரும் கண்டிக்கவே இல்லை. ஃபுல்லாகவே இது கழிவு நீர் தான், எந்த குடிநீர்கள் எதுவும் கலக்கல. கழிவு தண்ணி தான் முழுக்க இந்த ரோட்டில் இருக்குது. எந்த அதிகாரம் கண்டுக்கிறாங்க. இது இப்படி தான் போகுமா இல்லை என்னன்னு தெரியல. இது தக்க நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்கள் அடுத்த கட்டத்து போராட்டத்துக்கு இந்த ஊர் மக்கள் சார்பாக எல்லாம் ஊரே திரண்டு போராட்டத்தை நடத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம்.